ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிஐஎஃப் ஷிப்மெண்ட் டேர்ம்னா என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி என்னுடைய போன வீடியோவில் நான் எஃப்ஓபி ஷிப்மெண்ட் டேர்ம்னா என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதை ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். எஃப்ஓபி ஷிப்மெண்ட் டேர்ம் அப்படின்னா, குட்ஸை நீங்கள் இப்போ ஏற்றுமதி செய்ய போகிறீங்க. இங்கே ஒரு ஃபேக்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் இல்லைன்னு திருச்சி, ஏதோ ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து சரக்கை நீங்கள் ஒரு சீ போர்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. அது தூத்துக்குடியாக இருக்கலாம், இல்லாட்டினா சென்னையாக இருக்கலாம். அந்த சீ போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சீ போர்ட்டில் இருந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் முடிச்சு அந்த குட்ஸை நீங்கள் ஒரு ஷிப்பில் நீங்கள் லோட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கு பேர் தான் எஃப்ஓபி ஷிப்மெண்ட் டேர்ம் அப்படின்றது. அப்போது ஃப்ரீ ஆன் போர்டு ஷிப்மெண்ட் டேர்ம் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அந்த போர்ட்டு வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கப்புறமா அந்த குட்ஸை பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது யாருடைய ரோல் அப்படின்னா உங்களுடைய பையருடைய ரோல். இப்போது சிஏஎஃப் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட், இந்த ஷிப்மெண்ட் டேர்முக்கு பேர். அதாவது எஃப்ஓபி அப்படின்றது நான் இப்போ தான் சொன்னேன், போர்ட்டு வரைக்கும், நம்ம போர்ட்டு வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீங்கள் தான் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டில் இருந்து குட்ஸை கப்பல் வழியாக, அதாவது கடல் வழியாக, இல்லைன்னா ஏர்போர்ட் வழியாக, ஏர் வழியாக ஃபாரின் நேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்க நாட்டு போர்ட்டு வரைக்கும் போகணும். இப்போ அவங்க நாட்டு போர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கான அந்த ஒரு ஷிப்மெண்ட் டேர்ம் பேர் தான் சிஐஎஃப் அப்படின்றது. காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எதுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பீங்க? கடலில் இப்போது குட்ஸு ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஏதாச்சும் குட்ஸுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருன்னா நீங்கள் தான். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்க அந்த குட்ஸுக்கு. அப்போது சிஐஎஃப் அப்படின்றது காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட். ஃப்ரைட் அப்படின்றது உங்களுடைய அந்த கப்பலுக்கான அந்த சார்ஜஸ், அந்த கடல் வழியாக டிரான்சிட் ஆகி போகுது பார்த்தீங்களா, அதுக்கான அந்த சார்ஜஸ் தான் ஃப்ரைட் அப்படிங்கிறது. அப்போது காஸ்ட் அப்படிங்கிறது லோக்கலில் இந்தியாவுக்குள்ளே ஆகக்கூடிய செலவுகள்ங்கிறது அந்த காஸ்ட்டில் அடங்குது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது குட்ஸுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ், அது மெரைன் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறமா ஃப்ரைட் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போது அந்த நாட்டு போர்ட்டு வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கு பேர் தான் சிஐஎஃப் அப்படின்றது. சிஐஎஃப் ஷிப்மெண்ட் டேர்ம்னா குட்ஸு இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில இருந்து அடுத்த நாட்டோடைய அந்த போர்ட்டு வரைக்கும் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் பொறுப்பு உங்களுடையது தான். அந்த டேர்முக்கு பேர் தான் சிஐஎஃப் ஷிப்மெண்ட் டேர்ம் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். போன வீடியோவில் சொன்ன எஃப்ஓபி ஷிப்மெண்ட் டேர்முக்கும் இந்த வீடியோவில் சொல்கிற சிஏஎஃப் ஷிப்மெண்ட் டேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய சேனலில் நான் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது, ஒரு குட்ஸை இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது மெம்பர் ஒன்லி வீடியோஸில் வச்சுருக்கிறேன். அதை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறையா மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.